முதலில் களிமண்ணை மிதித்து இலகுவான பக்குவத்திற்கு கொண்டு வந்தனர். பானை வரைவதற்காக சக்கரத்தை கைகளால் சுற்றினர். நுட்பத்துடன் பல வகையான பானைகளை கைகளால் வரைந்தனர். வரைந்து முடித்த பானையை சக்கரத்திலிருந்து அறுத்தெடுத்தனர். அறுத்தெடுக்கப்பட்ட பானையின் அடிப்பகுதியை தட்டி சரிப்படுத்தினர். பானைகளை சுடுவதற்காக சூளையை தயார்படுத்தினர். உருவாக்கப்பட்ட சூளையில் பானைகளை அடுக்கி தீயிட்டு சுட்டனர். சுட்டு முடித்த பின் முழுமையடைந்த பானைகள் தயாராகின. அகநானூற்றின் 256வது பாடலானது களம் செய் கோவே களம் செய் கோவே என்று பானை வரைபவரை போற்றி புகழ்கிறது.